கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாகவே நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 12, திருவசனங்கள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிரிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவகாலம் வந்ததும் அத்தோட்டத் தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நையப்புடைத்து வெறும் கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார்கள். அவர்களுள் சிலரை நையப்புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சி இருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொண்டு போடுவோம், அப்போது சொத்து நமக்குரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்ததில்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த ஓமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The stone which the builders rejected has become the cornerstone. மார்க் 12:11. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். ஆறா துயரோடும் திகிலோடும் உணவருந்தினர். தோபியாஸ் 2. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஜூன் மாதத்தை துவக்கி இருக்கிறோம். ஜூன் மாதம் இயேசுவின் இதயம், இயேசுவின் இரக்கம், இயேசுவின் பரிவு இவைகளை நமக்கு முன்மொழிகின்ற மாதம். எவ்வாறு மே மாதம் தேவதாய்க்கு வணக்க மாதமாக அமைந்ததோ அதே போன்று இந்த ஜூன் மாதம் இயேசுவின் திரு இதயத்திற்கு வணக்க மாதமாக அமைகிறது. ஆகவே நம்முடைய பங்கில் இதோ இந்த தேர் தயாரிக்கப்பட்டு தயாராக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாலையிலே எவ்வாறு நாம் மே மாதத்தில் அன்னைக்கு அஞ்சலி செலுத்தினோமோ அதே போன்று, ஏன் அதைவிட இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு இந்த அஞ்சலியை செலுத்துவோம் இந்த வணக்க மாதத்தில். இப்பொழுது பாடிய பாடலில் கூட பாருங்கள், இந்த 2வது சரணத்தில் பெரும் துயர் காப்பதன் கரமல்லவோ, பெரும் துயர் காப்பதன் கரமல்லவோ. இந்த வருந்தி சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே என்ற வசனத்தை நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தை நன்றாக படித்தீர்கள் என்றால், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இருக்கும். பெரும் சுமை, சாதாரண சின்ன சுமையெல்லாம் நமக்கு சுலபமாக தூக்கி கொள்ளலாம். பெரும் சுமை, என்னால் சுமக்க முடியவில்லையே, என்னால் தாங்க முடியவில்லையே, என் குடும்பத்தினுடைய வேதனைகள் பிரச்சனைகள்
என்னை அழுத்துகின்றன என்ற சமயத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் சுகத்தை தருவேன் என்று தன் மீது அந்த பாரத்தை ஏற்றிக்கொள்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம்லாம் திறக்க போகுது. இந்த சின்ன பிள்ளைங்க எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த பிள்ளைங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பெரிய புத்தக மூட்டை இருக்கும். அந்த புத்தக மூட்டையெல்லாம் அவங்களாலேயே சுமக்க முடியாது. அவர்களுடைய சுமையை பெற்றோர் சுமக்கின்றார்கள். ஒரு குடும்பம் தெரியும், அதில் ஒரு பிள்ளை காலேஜெல்லாம் படித்து ஒரு டீச்சராக வேலை செய்து அதனுடைய ட்ரெஸ்ஸு பெட்டி அதெல்லாம் அப்பா சுமக்க, இது ஒரு சின்ன ஹேண்ட்பேக் மட்டும் போட்டுக்கிட்டு வரோம். பெரிய பிள்ளையானால் கூட அப்பா சுமக்க வேண்டும் என்பதை யதார்த்தமாக பார்க்கிறோம். சரி, அப்பா பாசத்தினால, பிள்ளை மீது இருக்கக்கூடிய பாசத்தினால அந்த சுமையை சுமக்கிறார். இது உலகத்தினுடைய கண்ணோட்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய சுமையையும் சுமக்கின்றார், தாங்குகிறார். வாருங்கள், வருந்தி சுமை சுமப்போர்களே. பல வகையான பிரச்சனைகளிலே நம்முடைய குடும்பங்கள் உழல்கின்றன. அது உடல் சுகம் அல்லது குடும்ப பிரச்சனை அல்லது திருமணத்தால் வந்த பல வகையான மனக்கசப்புகள், பிரிவுகள் அல்லது கடன் பிரச்சனை, வேலையிலே பிரச்சனை அல்லது உறவு முறைகளிலே பிரச்சனை அல்லது அலுவலகத்திலே வேலை செய்கின்ற இடத்தில் பிரச்சனை, பிள்ளைகளோடு பழகுவதிலே பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மனக்கசப்பு, பிரிவு, இப்படி பல வகையாக பிரச்சனைகளை தாங்கிய உலகமாக இருக்கிறது. அவைகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து நமக்கு சுகம் தருகின்ற தேவனாக இருக்கின்றார். நம் உள்ளத்தின் சுமையை, பாரத்தை, அந்த காரத்தை யாரிடம் கொட்ட முடியும்? ஆண்டவர் இயேசுவிடம்தான். ஆண்டவர் இயேசுவிடம் வந்து அவரிடம், குறிப்பாக நற்கருணைநாதரிடம் எத்தனையோ பேர் வல்லமையாக இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் தொட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தொட்டு ஜெபித்து தங்களுடைய கேன்சர் நோய் குணமானதை எனக்கு சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவர் வல்லமையாக எனக்கு செயல்படுத்தினார் என்று இந்த நார்வே இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கா குடும்பம் இங்கே வந்து நன்றி செலுத்தி சென்றார்கள். ஆண்டவர் என்னை தொட்டார், என்னை குணப்படுத்தினார். வல்லமையான ஆண்டவர். நாம் பாடல் பாடுகிறோம், அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார் என்று. வல்லமையாக ஆண்டவர் செயல்படுவார் என்பதிலே நாம் நம்பிக்கையோடு, ஆழமான உறுதியான விசுவாசத்தோடு இருப்போம் என்றால் நிச்சயமாக நமக்கு காரியங்கள் நிறைவேறும். பகிர்ந்துண்டால் பசி ஆறும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தனித்தன்மை இந்த பகிர்வு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் பகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகிர்ந்து கொள்ளுதல் என்பது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். எனவே இத்தகைய கருத்துடன் இந்த ஜூன் மாதத்தில் நாம் பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாமும் பெற்று பிறருக்கும் கொடுக்கக்கூடிய வகையில், பிறருக்கும் இயேசுவை கொடுக்கின்ற வகையில், எவ்வாறு சூரியனிடமிருந்து நிலவு அந்த ஒளியை பெற்று இரவிலே அந்த குளிர்ச்சியான ஒளியை கொடுக்கிறதோ, அதே போன்று நாமும் இறைவனிடமிருந்து, இயேசுவிடமிருந்து பெறுகின்ற நன்மைத்தனங்களை பிறருக்கு கொடுப்போம். அவருடைய மீட்பின் பலனை எல்லோரும் பெறக்கூடிய வகையில் நாம் கருவிகளாக இருப்போம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே நம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். இந்த பாடுகளின் பயனை, இந்த மீட்பின் பலனை நாங்கள் மட்டுமல்ல, எல்லா மக்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே அவர்களுடைய திரு இதயத்தருகிலே ஈர்த்தருளும் என்று அந்த ஜெபம் அமைகிறது. இப்படி தாமஸ் அக்வினாஸ் ஜெபம். நம்முடைய வீடுகளில் சொல்லக்கூடிய இயேசுவின் திரையத்திற்கு குடும்பங்களை ஒப்புக்கொண்ட ஜெபம் ஒன்று இருக்கிறது, மனுக்குலத்தை ஒப்புக்கொடுக்கிற ஜெபம் ஒன்று இருக்கிறது, நிந்தை பரிகார ஜெபம் இருக்கிறது. நம்மை குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகள், இன்னும் ஒரு கருத்து இருக்கும், உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. எத்தனையோ பேர் பிரிந்து போயிருக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து, ஆண்டவருடைய அன்பிலிருந்து, குடும்பங்களிலிருந்து அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி சேர்க்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் ஜெப மாதமாக அமையட்டும். நம்முடைய ஜெபம் பொது ஜெபமாக நற்கருணைநாதர் முன் சமர்ப்பிக்கும் பொழுது அது வல்லமையாக செயல்படுகிறது. அது எந்த கருத்தாக இருந்தாலும் அந்த கருத்தை வைத்து இந்த மாதம் முழுவதும் அதை இயேசுவின் திரு இதயமே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்கள், நல்லெண்ணங்கள் இவைகளை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக இந்த
ஜெபத்தின் வழியாக நம் இதயங்களை தொடுவார், அல்லது யாருக்கு நாம் ஜெபிக்கின்றோமோ அவருடைய இதயங்களை தொட்டு தன்னுடைய இரக்கத்தை கொடுப்பார் என்பது திண்ணம். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus Christ, O most merciful Redeemer, friend and brother, may we know you more clearly, love you more dearly, and follow you more nearly for your own sake. இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவே, மிகவும் தயை நிறைந்த மீட்பரே, நண்பரே, சகோதரரே, உமக்காகவே மேலும் அதிகமாக உம்மை அன்புடன் புரிந்து கொள்ளவும், அன்புடன் உம்மை நேசிக்கவும், உம்மை நெருக்கமாக பின்பற்றவும் வரமருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.